கண்களுக்கு கீழ் பள்ளம் போல ஏற்படும் நிலைதான் சங்கனைஸ். இதனை சரி செய்ய வெள்ளரிக்காயினை வெட்டி கண்களில் வைத்து ஒரு அரை மணி நேரம் விட்டுவிட்டால் வெள்ளரிக்காய் காய்ந்து போகுமே தவிர வேறொன்றும் நடக்காது. உண்மையான வழிமுறைகளை நாம் காண்போம். கண்களுடைய கீழ் தோலிற்கு அடியில் ஆர்பிட்டல் ஃபேட் என்ற ஒரு மெல்லிய கொழுப்பு அமைந்திருக்கும். இந்த மெல்லிய கொழுப்பு ஒருவருக்கு வயது ஆக ஆக சுருங்கிவிடும். சுருங்கும் காரணத்தால் தான் நேர்த்தியாக இருந்த அந்த இடம் படிப்படியாக பள்ளமாக மாறிவிடும். இந்த கொழுப்பை அதிகப்படுத்துவதற்கு எவ்வித வாய்ப்புகளும் இல்லை. இருக்கும் ஒரே வாய்ப்பு அக்கொழுப்பிற்கு மேல் இருக்கும் தோலினை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வது ஒன்றே. எனவே ஒரு நல்ல சன்ஸ்கிரீனை உபயோகித்து புற ஊதா கதிர்கள் அங்கு படவிடாமல் பாதுகாக்க வேண்டும். ஒரு நல்ல ரெட்டினாய்டு கிரீமினை வாரம் 3 முறை பயன்படுத்த வேண்டும். இது கொலாஜன் ஸ்டிமுலேஷனை அதிகப்படுத்தி அந்த தோல் தடிமனாகவும் இறுக்கமாகவும் இருக்க உதவும். வாரம் 1 முறை ஒரு நல்ல AHA PHA BHA சீரத்தினை பயன்படுத்த வேண்டும். இது அங்கு ஏற்பட்ட கருமையினை மென்மையாக நீக்கி உதவும். முக்கியமாக இரும்பு சத்து, வைட்டமின் A மற்றும் வைட்டமின் B குறைபாட்டினாலும் இந்த தோல் சுருங்கி கீழ் அமைந்துள்ள அந்த மெல்லிய கொழுப்பும் சுருங்கிடச் செய்யும். எனவே இரும்பு சத்திற்கு கரிமீன் மற்றும் கீரை வகைகள், வைட்டமின் A சத்திற்கு கேரட் மற்றும் கிழங்கு வகைகள், வைட்டமின் B சத்திற்கு முட்டை வெள்ளை மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை யாவற்றையும் புரிந்து சற்று பொறுமை காத்தால் நிச்சயம் பலனளிக்கும். நன்றி.